சிக்கன் குழம்பு எப்படி செய்யணும்னு பார்க்கலாமா? வடச்சட்டியில 3 ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி போட்டு இத வறுத்தெடுத்துக்கலாம். நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா இத வந்து தட்டுல மாத்தி வச்சுக்கலாம். இதே மாரி எல்லா பொருட்டையும் வறுத்தெடுத்துக்கலாம். 5 வரமிளகாய ஃபர்ஸ்ட்டு வறுத்தெடுத்துக்கலாம். அதையும் வந்து தட்டுல மாத்திக்கலாம். இதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் இதையும் வறுத்தெடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 2 பட்டை, 4 கிராம்பு இதையும் வறுத்தெடுத்து தட்டுல மாத்திக்கலாம். இதெல்லாம் தட்டுல மாத்துனதுக்கு அப்புறமா அதே வடச்சட்டியில கொஞ்சமா எண்ணெய் ஊத்திக்கங்க. இதுக்கப்புறம் வந்து ஒரு 30 சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். இது கூட ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 8 பல் பூண்டு, இதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் உள்ள தக்காளி 1 போட்டுக்கலாம். கொஞ்சமா கருவேப்பிலையும் போட்டுட்டு இது நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம், தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு கரெக்ட்டா ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காயும் அதில போட்டுக்கலாம். போட்டுட்டு இது நல்லா கலந்து விட்டுட்டு ஆற வச்சு எடுத்துக்கங்க. இதுக்கப்புறமா மிக்ஸி ஜார்ல வறுத்து வச்ச கொத்தமல்லி, சீரகம், மிளகு இதெல்லாம் போட்டுக்கலாம். இது கூட கொஞ்சமா வந்து கல்பாசியும் போட்டுட்டு ஃபர்ஸ்ட்டு அரைச்சு எடுத்துக்கங்க. அரைச்சு எடுத்ததுக்கு அப்புறமா இந்த மசாலா கூடயே வந்து வதக்கி வச்ச வெங்காயத்தையும் இதுக்குள்ள போட்டுக்கலாம். போட்டுட்டு கொஞ்சமா தண்ணி ஊத்தி நல்லா நைஸா பேஸ்ட் மாரி அரைச்சு எடுத்துக்கங்க. இதுக்கப்புறமா குக்கர்ல தேவையான அளவுக்கு எண்ணெய், கொஞ்சமா கடுகு, ஒரு பெரிய வெங்காயம், 3 பச்சை மிளகாய், கொஞ்சமா கருவேப்பிலை போட்டுக்கங்க. இதுக்கப்புறம் சிக்கனையும் போட்டுக்கலாம். இன்னைக்கு 1/2 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன். அதை போட்டதுக்கு அப்புறமா 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா தூள் போட்டுக்கங்க. இந்த சிக்கன் நல்லா வணங்குறதுக்கு கொஞ்சமா உப்பும் போட்டுக்கங்க. இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதையும் போட்டு விட்டுருங்க. இது போட்டு விட்டதுக்கு அப்புறமா இது நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் இந்த சிக்கன் வந்து நல்லா சுருள வேகட்டும். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம அரைச்சு வச்ச மசாலாவையும் இதுக்குள்ள ஊத்திக்கலாம். இப்போ மசாலா ஊத்துனதுக்கு அப்புறமா இது நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி கொஞ்சமா ஊத்திக்கங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு திக்கா வேணுமோ அந்த அளவுக்கு குழம்புக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஊத்திக்கங்க. தண்ணி ஊத்துனதுக்கு அப்புறமா உப்பு பத்தல அப்படின்னா உப்பையும் கொஞ்சம் போட்டுக்குங்க. கொஞ்சமா கொத்தமல்லி தலையும் தூவி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கங்க. 3 விசில் விட்டு எடுத்ததுக்கு அப்புறமா பாருங்க ஒரு அருமையான சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. மறுபடியும் கொஞ்சமா கொத்தமல்லி தலையும் போட்டுக்குங்க. இது சாதம், இட்லி, தோசை எல்லாத்துக்குமே நல்லா இருக்குங்க. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க.